வணக்கம். செல்வகுமாரின் திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. இந்த திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 2025 மே 25 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும், அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைக்கு கரை கடந்து ரத்னகிரி அருகே கரை கடந்து ரத்னகிரிக்கு கிழக்கே தரைப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கு. தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலையும் காற்று சுழற்சி உருவாகி 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கு. ரெண்டு சிஸ்டமும் காற்றை வலுவாக மகாராஷ்டிராவில் குவிக்குது, அதை விட சற்று குறைவாக குவித்தாலும் கோவாவிலையும் குவிக்குது, அதை விட சற்று குறைவாக குவித்தாலும் கர்நாடகா ஒட்டுமொத்தம் குவிக்குது, கேரளா முழுவதும் ஒட்டுமொத்தம் குவிக்குது. இந்த குவிதல் காரணமாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பொழிகிறது. வால்பாறையிலையும் நீலகிரியிலையும் இன்றைக்கு அதீத கனமழை பொழிவு தெரிகிறது. இந்த அதீத கனமழை பொழிவு என்பது 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியில் அவலாஞ்சியில் பொழியலாம், வால்பாறையில் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழியலாம். 20 சென்டிமீட்டருக்கு குறைய வாய்ப்பில்லை சின்ன கல்லரில். இந்த மழை சாரல் மழையாக திண்டுக்கல் மாவட்டம், பழனி மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வரைக்கும் நன்றாக எட்ட வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலை கொடுக்கும், ஆங்காங்கே லேசாக நனைக்கும், ஆங்காங்கே லேசாக மிதமான மழையாக கொடுக்கும். இது கரூர், திருச்சி மாவட்டங்களை விட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இந்த நனைக்கும் மழையோட வாய்ப்பு கூடுதலாக தெரியுது. பெரும்பாலும் மாலை வந்து விட்டால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல், இரவு வந்து விட்டால் ஆங்காங்கே தூறல் நனைக்கும், நள்ளிரவு அதிகாலையிலையும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும், பிறகு காலை கிளியர் ஆகிடும். மீண்டும் மாலை வந்தால் தூறல் நனைக்கும், அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் போடும், பிறகு தூறல் நனைக்கும், மிதமான லேசான மழையாக கூட ஒரு சில இடங்களில் பெய்யும். கூடுதல் வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த 4 மாவட்டங்களுக்குமே தெரியுது. ஆனால் புதுக்கோட்டை மற்றும் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது. காரணம் என்னென்னா, அங்கிருந்து வருவது தென்மேற்கு பருவமழை சாரலை கொடுத்த பிறகு வெப்பத்தால் கொஞ்சம் லேசாகி மேலெடுந்து பிறகு கடலோரம் வந்து எதிர்ப்பு காற்றால் குளிர்வித்து மழைப்பிடிப்பு ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் 1 மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான் அந்த மழை. அதுவும் லேசான மழை தான், நனைக்கும் மழை, மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருந்தாலும் ஓரிரு இடங்களில் தான் மிதமான மழை இருக்கும், பெருசாக இருக்காது மழை. இப்படியே இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். அப்போது மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மழை கொஞ்சம் கூடும். ஆனால் திருச்சிக்கோ, கரூருக்கோ, திண்டுக்கலுக்கோ பெரிய மழை இருக்காது. ஆனால் மழை இருக்கும், தூறல் மழை, நனைக்கும் மழை மேகங்கள் உருவாது திண்டுக்கல் இருக்கும், ஆங்காங்கே கொடுக்கும். ஆனால் புதுக்கோட்டை வந்து கொஞ்சம் தீவிரமடையும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அப்படியே பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பொழுது சாரல் மழைங்க. தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் பொழுது இந்த நத்தம், மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, பொன்னமராவதி பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட, சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி, இங்கெல்லாம் இடிமழை பொழிவை கொடுக்கும். இப்படி ஜூன் 2வது வாரத்தில் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்போ மீண்டும் சாரல் மழை, தூறல், அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல், சாரல் மழையில் இருக்கும். இப்படியே இந்த மே இறுதி வரைக்கும், ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் இப்படித்தான் வானிலை. ஏதோ ஒரு காரணத்தால் மழை இருக்கும், பெரிய அளவில் மழை இல்லை, லேசான மிதமான மழை, மாலை அல்லது இரவு நேர மழை, பெரும்பாலும் தூறல் நனைக்கும் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.